சொல்லுவாங்க, பைபிளில் கூட நான் படிக்கும்போது சொல்லுவேன், வலது கை கொடுக்குற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் சொல்கிறேன், கள்ளழகர் படத்தில் சொன்னேன், வலது கை எடுத்து கொடுக்குற அந்த நேரத்தில் யோசிச்சா தப்பு தான், நான் இடது கையில் எடுத்து கொடுக்குறேன். அந்த அளவுக்கு தர்மம் மிகச் சிறந்தது, சால சிறந்தது. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ 4 ஏழைகளுக்கு உதவி பண்ணிப்பாரு, அதில் இருக்கிற சுகம் எதுலையும் கிடையாது. இதை நான் அனுபவிச்சிருக்கேன், நான் அனுகுணமாக அனுபவிச்சிருக்கிறேன். வீடு கட்டணும்னு நான் நினைப்பேன், வீடு கட்ட விட மாட்டாங்க. வருமான வரி சோதனை பண்ணுவாங்க, இருக்கட்டும், ஆனால் வீடு கட்டணுங்க போல பணம் எடுத்துகிட்டு போகணும். பையே நான் நல்லா இருக்கணுங்கிறக்கல, என்னை நம்பி வரங்க நல்லா சாப்பிடணுங்கிறக்காக தான். அதற்கு உண்டான வீடு இல்லையா, அந்த வீடு கட்டணுங்கிறக்கா எவ்வளோ போராடிருக்கேன். மனைவி கிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆக இதைத்தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கற்றுக் கொடுத்தவர் யார்? என்னுடைய குருநாதர் மக்கத்திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஆக நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன நல்லதே கற்றுக்கிறேன். என்னையா செத்த 6க்கு 3 என்ன கொண்டு போகிற? காசு பணத்தை கொண்டு போகிறியா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து தான் அந்த காசை கொண்டு போக போகிறீங்களா, இல்லை காசில் தான் எரிக்க போகிறீங்களா? சந்தன கட்டையால் எரிக்கலாம், காசு இல்லை. காசு இல்லாத என்ன பண்ணுவீங்க? இல்லை புதைப்பாங்க. ஃபாரினில் கூட என்ன பண்ண, நீளம் 6க்கு 3 அதே மாதிரி குத்த வச்சு வைக்கிறான், இப்படிக்கிறான். சும்மா 2 அடி போகுது, இதுக்குள்ளே சொருங்க 3 அடிக்குள்ளே. ஸோ அதுக்கு கூட இடம் இல்லையே, அப்புறம் எதற்கு உங்களுக்கு காசு படம்? மக்களை வாழவி, மக்களை சிரிக்கவி, மக்களை சந்தோஷப்படுத்தும். இதைத்தானே நீங்கள் சொல்லுது ஒவ்வொரு மதத்திலையும். பகவத்கீதையில் கூட கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையுமே எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது. அதனால தான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன். ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, மக்களே நன்றாங்க, நீங்களாம் நீங்களாம் உதவி பண்ணணும். நல்லா ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே என் கழுத்தில் ஒரு செயின் இருக்குது, எங்கள் அப்பா என் கொடுத்தார். சாதாரண ரிக்ஷாக்கார் தான் என்னுடைய நண்பர்கள்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு அடமானம் வச்சேன். அப்போ எங்கள் அப்பா கிட்ட எங்கடா செயின், எங்கடா வாட்சேன். அன்னைக்கு நான் சபதம் போட்டேன், நான் வாட்சின் செயின் நீங்கள் கொடுத்ததை கட்ட மாட்டேன், நான் என்னைக்கு சம்பாதிக்கணும் அன்னைக்கு கட்டுவேன். சம்பாதிச்சதை இன்னைக்கு வரைக்கும் போட்டிருக்கேன் மக்கள். ஏனென்றால் என்னுடைய குணம் உதவிக்கிட்டே இருக்கணும். அது என்ன கஷ்டம் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது முன்ன பிரித்து பண்ண, இப்போ மொத்தமாக பண்ணுறேன். இப்போ கூட மாமண்டூரில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்தேன்னா சும்மாவா? அது ஒரு 50 லட்ச ரூபா செலவு என்பது சும்மாவா? யாருக்கு சும்மா 50 லட்ச ரூபாங்கிறது? ஒவ்வொருத்தங்க நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு என்னுடைய இசை வெளியீட்டு விளையாட கூட பேசினார் ஒரு நடிகர். என்ன சொன்னார்? சத்யராஜ் சார் எது இருந்தாலும் முன்னாடி ஓடி போய் அள்ளி கொடுத்துருவார், என்னால் முடியாது. அதை விட நேற்று டிவியில் பார்க்கும்போது அமீர் கான் அவர்கள் பாராளுமன்றமே போனார். பாராளுமன்றம் போய் என்ன சொன்னார் அமீர் கான் அவர்கள்லாம், சத்துணவு எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். அவர் மதத்தை பார்க்கவில்லை, அங்குள்ள ஏழ்மையை தான் பார்த்தாருங்கிறதான் சொல்லவர். சத்துணவு எல்லாரும் கொடுக்கணும் போய் எல்லாரும் போய் பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் உதவுங்க, குழந்தைகளுக்கு சத்துணவு